இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு வாக்குத்தத்தம். எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாக்குத்தத்தம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். தேவன் நம்மளை நித்தமும் நடத்துகிறார். மகா வறட்சியான காலங்களில் கூட நம்மளை தினமும் நடத்தி வருகிறார். நம்மளை போஷித்து வருகிறார். நம்மளை காப்பாற்றி வருகிறார். அதுவே ஒரு பெரிய விஷயம். தேவனுக்கு கொடான கொடை நன்றி செலுத்துகிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை அன்று தந்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு நம்ம நிறைவேற முடியுமா? அந்த வருஷங்கள் முடிய போகுதே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறலையேன்னு சொல்லி நிறைய பேர் கலங்கி கொண்டு இருக்கலாம், தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் பொய் சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் நிச்சயமா செய்வார். உங்களுக்கு நிச்சயமா அந்த காரியங்கள்ல நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னா நிச்சயமா செய்வார். அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, நிச்சயமா அது வரும், அது பொய் சொல்லாது என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் அன்று வருஷங்கள் வர தொடங்கும் போதெல்லாம் தந்திருப்பாரு. அது நிறைவேறதுக்கு காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கலாம். எவ்வளோ காலதாமதங்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறதா? 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, ஆனால் அந்த வாக்குத்தத்தம் என்ன நிறைவேறலையே. 3 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, ஆனால் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறலையேன்னு சொல்லி நினைக்காதுங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த வாக்குத்தத்தை அந்த நாட்களில் நிறைவேற்றுவார். நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள், என் ஜனங்கள்னு சொல்லி உரிமையாக சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாரும் அவருடைய ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள். அவருடைய இரத்தத்தினால் அந்த சொந்த ஜனங்களாக மீட்டு நம்மளை எடுத்திருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தை சிலுவையில சிந்தி நம்மளுக்காக அவர் மீட்டு நம்மளை எடுத்திருக்கிறார். இது என்னுடைய ஜனம் என்று சொல்லி உரிமையோடு, இது என் தேவன் என்று சொல்லி நம்மளுக்கு உரிமை பாராட்டதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்போ என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு அந்த நன்மையை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த வாக்குக்கு நம்ம எந்த விதமான சொல்யூஷனுமே இருக்காது. தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எதுவுமே பார்க்குற ஒரு சூழ்நிலைகளை பார்த்தா எதுவுமே நடக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். எல்லாம் தாமதமாகி கொண்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த காரியங்கள் வரும் நம்மளுக்கு வாக்கு தந்திருக்கிறாரு, நம்மளுக்கு செய்வாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் எந்த இதுவுமே நம்மளுக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள், ஆனால் அந்த குடும்பத்தில் ரொம்ப நாளாக அவங்க 2 பேர்த்துக்குமே வேலையில்லாத ஒரு சூழ்நிலைகள். பிள்ளைகள் இருக்காங்க, படிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சாப்பாட்டுக்கே அவங்க வழி இல்லாத ஒரு சூழ்நிலைகள். எங்கே போனாலுமே வேலை இல்லை. வேலைக்காக ட்ரை பண்ணி 2 பேருமே கணவனும் மனைவியுமாக இருந்து ப்ரேயர் பண்ணி 2 பேருமே ட்ரை பண்ணுவாங்க. எந்த வேலைக்குமே அவங்களுக்கு கைகூடாத ஒரு சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளை நிறைய வாக்குத்தத்தங்களை பிடித்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் நிறைவேறாத மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்க சோர்ந்து போகாத சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு வழி இருக்காது. ஆனால் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும், தேவனிடத்துல போய் நம்ம அந்த காரியங்களை சொல்லலான்னு சொல்லி ஆலயத்துக்கு போய் தேவனை நோக்கி கதறி கெஞ்சி கேட்கும்போது அந்த காரியங்கள்ல அவங்களுக்கு ஆத்மா அந்த மன்னாவை தேவன் அந்த ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு பேசுவார். அப்போ ஆலயத்துக்கு நம்ம எதுக்காக போகிறோம்? அங்கே ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்காதா? அந்த வார்த்தை நம்மளுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினைத்து போகிறோம். ஆனால் அந்த மன்னா அதனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் அப்படி ஒரு சோர்வோடு நம்ம இருக்கும்போது நம்மளை ஒரு புது பலனாக்குது. எதுக்காக நம்ம தினமும் சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சோர்ந்து போகிற நாட்கள் உண்டு. அந்த 6 நாட்கள் நம்ம வேலை செய்து மற்ற வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி நம்மளுடைய மனசு சோர்வாயிருக்கும். ஆனால் அந்த ஒரு நாள் நம்ம சர்ச்சைக்கு போகும்போது அந்த சோர்வான அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு அது ஒன்றுமே தெரியாது. தேவன் அதில் ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வருவார். அப்போ அதனுடைய வார்த்தைகளை வைத்து, அந்த வசனங்களை வைத்து அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு புஷ்டியை கொண்டு வருகிறது, ஒரு போஷாக்க கொண்டு வருது. நம்ம சாப்பிட்டா ஒரு தம்போட எல்லா வேலையும் எப்படி நம்ம செய்ய முடியுமோ அதே போல தான் நம்ம ஆலயத்துக்கு போய் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஆத்மாவை
திருப்தியாக்கி அந்த வார்த்தைகளை தான் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கும். அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு அதை உட்கொண்டு அதன்படி அசை போட்டுக்கொண்டே இருக்கணும். ஏசப்பா நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்களா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இன்னைக்கு சொன்னீங்களா, ஐயர் மூலமாக எங்களுக்கு பேசுனீங்களா, இவங்க மூலமாக எனக்கு பேசுனீங்களா, இந்த வார்த்தை எங்களோடு பேசியிருக்கீங்க, நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி அந்த 6 நாள் அந்த வசனத்தை பிடிச்சி நம்ம ஓடும்போது ஒரு புது பலன் கிடைக்கும். எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் திருப்தியாக ஒரு பலனோடு நம்ம செய்கிறோமோ, அதே போல் என்னுடைய வார்த்தைகள் தேவன் நிச்சயமாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையில் திருப்தி ஆவார்கள்னு சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் செழிப்பு தருவீங்க ஏசப்பா, நீங்கள் நிச்சயமாக எங்களை நடத்துவீங்க, உங்களுடைய நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குவீங்கன்னு சொல்லி நம்ம அதை கேட்டு அந்த பலனை பெற்றுக்கொண்டு அனுதினமும் நம்ம ஓடும்போது நமக்கு ஒரு எனர்ஜியை தருகிறார். அப்படி தான் அந்த குடும்பத்தில் அவங்க தினம் அந்த வசனங்களை பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தாங்க. காலங்கள் உருண்டு ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு உத்தரவும் இல்லை. வனாந்தரம் போன்ற ஒரு வாழ்க்கை தான். பிள்ளைகளுக்கு ஏதாவது கேட்டால் கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட காசு இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள். ஆனாலும் தேவன் ஒரு நாள் நினைத்திருந்தார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த வாக்கு கொடுத்ததும் 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறமா தேவன் அந்த வார்த்தையின்படி அவங்களை நிறைவேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை உயர்த்த ஆரம்பிக்க அவங்களுக்கு அந்த நாட்களில் உள்ள அந்த பட்ட கடன் அத்தனை வருஷங்களாக அவங்க கடன் வாங்கி அவங்க குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க. கடன் வாங்கி தான் அந்த இடத்துல, ஏன்னா அவங்க 2 பேத்துக்குமே வேலை இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு எதுவாக கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு செய்யறதுக்கு கூட எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் அந்த மன்னாவை வைத்து தான் தேவன் கொடுக்குற வார்த்தைகளை வைத்து அவங்க ஓடுனாங்க. அந்த வார்த்தைகள் அது புது பலனாக்கிச்சு, அவங்கள பொன்னாக புடமிட்டுச்சு, அவங்கள பாதுகாத்துச்சு. அவங்கள இன்னைக்கு நல்ல நிலைமையில ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையா தேவன் உச்சிதமான கோதுமை கொண்டு அவங்களே ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லா கடனையும் அடைத்து அவங்க இப்போ நல்ல முறையில் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு குடும்பத்தோடு நல்ல ஒரு பொக்கிஷமாக அந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை, அப்படிப்பட்டதான அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்த தேவன் இன்னைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிற உங்களுக்கும் நன்மை செய்வார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கவலைப்படாதுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அதை பிடித்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, உண்மை துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறப்பா. இம்மிடமா ஜீவ சுகம் பெறுவதற்காக கொடான கொடி நன்றி ஏசப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொன்னது போல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வாக்குத்தத்தத்தின்படி நீர் செய்து அதை நிறைவேற்றுங்க ஏசப்பா. நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் செயல்படுத்துகிற தேவன். அதற்காக உமக்கு நன்றி. யார் யார் ப்ரேயர் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்தோட நீங்கள் இருந்து அவங்களோடு கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்திச்சு கொடுங்க. உமக்கென்று அவங்க வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வாதத்தை எடுத்து இயேசுவின் ஜெபிக்கிற பிதாவே. ஆமென்.